ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவு வச்சு ரொம்ப சிம்பிள் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் காரக்குழி பணியாரம். இதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, கடலைப்பருப்பு போட்டு கலர் சேஞ்ச் ஆனே 3 பச்சை மிளகாய், அது கூடவே பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து திருவி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நம்ம 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். வதக்கினோடனே கெட்டியான இட்லி மாவு எடுத்துகிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் வந்து மாவில் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குழி பணியார கல்லை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன கொஞ்சமாக மாவு எடுத்து குழி எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணி மூடி வச்சு ஸ்லிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து நல்லா வெந்துட்ட பிறகு மறுபக்கம் நல்லா திருப்பி விட்டு அதே 10 நிமிஷம் ஸ்லிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஸ்நாக்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான தக்காளி சட்னி வச்சு நம்ம கொடுத்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.